வீட்ல இருக்காங்க. அவங்களுக்கான விஷயங்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த போன் தேஞ்சிருச்சு அப்படிம்பாங்க. போன் தேயாது. ஆனா அதுக்கு மேல உள்ள மஜ்ஜை தான் பார்த்தீங்கன்னா தேயும். போன் வந்து 20 வயசுக்கு மேல பார்த்தீங்கன்னா, இரும்பு கல்லு மாரி பாறை மாரி ஆயிரும். அது வந்து ரொம்ப அந்த ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா மட்டும் தான் அது கிராக் ஆகி பார்த்தீங்கன்னா, சொறி சொறியா ஆகி இப்படி உட்கார்ந்திருக்கும். ஆனா தேய்மானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதோட ஃபுல்லா மேல உள்ள ஜவ்வு, மேல உள்ள கொழுப்பு தன்மை வார்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் தேய்ஞ்சிருக்கும். அதுக்கான விஷயங்கள் கரெக்ட்டா நம்ம வந்து அதுக்கான லூப்ரிகன்ட் குடுத்தோம்னா, படிப்படியா சரியாகும். அப்ப அதுக்கான விஷயம் ஃபர்ஸ்ட்டு இஞ்சி ஒத்தடம். இஞ்சி ஒத்தடம்னா இஞ்சி விழுது. சில பேர் சொல்லுவாங்க, "இஞ்சி விழுது எனக்கு எரியுதுப்பா" அப்படிம்பாங்க. ஃபர்ஸ்ட்டு பண்ணா ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் போட்டாலே போதும். எரியலன்னா ஒரு 1 ஹவர் வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்னா, எரியாது. இஞ்சினால எரியுமோன்னு சொல்லிட்டு பேர் பாதி போட்டுருப்பாங்க. அது போய் வேலை செய்யுது பார்த்தீங்களா? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வாத நீர் இருக்கும். வாத நீர் எடுக்கும்பொழுது ஒரு எரிச்சல் இருக்கும். புண்ணுனா டின்ச்சர் போட்டா கொஞ்சம் லைட்டா எரிய தானே செய்யும். அது மாரி. பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் அது வந்து பெரிய அந்த ஸ்கின் எல்லாம் எரிஞ்சு பொத்தெல்லாம் போகாது. அப்ப அந்த வாத நீர் இருக்கும்போது எரிச்சல் இருக்கும். லைட்டா ரொம்பலாம் கிடையாது. ரொம்ப லைட்டா. அப்போ இஞ்சி போட்டா எரிஞ்சிருமோ? ஸ்கின் ப்ராப்ளம் ஆயிரும்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு 1/2 அன் ஹவர் 2 முட்டியிலயுமே. ஒரு முட்டி தான் எனக்கு பிரச்சனை. இன்னொரு முட்டினா ஒரு முட்டியில மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. நல்லா இருக்கிற முட்டியிலயும் அது போடணும். ஏன்னா வாத நீர் அப்படியே கனெக்ட் ஆகி தான் இருக்கும். இஞ்சி விழுது. இஞ்சி அரைச்சு நீங்க அப்படியே போடுறீங்க.